கடந்த ஜனவரி 21 சென்னை வந்திருந்த பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலை தினகரன் நேரில் சந்தித்து தனது ஆதரவை உறுதி செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தினகரன், தமிழகத்தின் நலனுக்காக சில சமரசங்களை செய்வதில் தவறில்லை. ஜெயலலிதாவின் உண்மை தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து திமுகவை வீழ்த்துவதே இப்போதைய இலக்கு என்று தினகரன் அறிவித்தது தென்மண்டல தேவர் சமூக வாக்குகளை மீண்டும் அதிமுக பக்கம் திரும்ப வலுவான காரணமாக அமைந்துள்ளது. இதோடு டாக்டர் கிருஷ்ணசாமி மற்றும் ஜான் பாண்டியன் ஆகியோரின் வருகை தென் தமிழகத்தில் தலித் மற்றும் இதர சமூக வாக்குகளையும் அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக மாற்றியுள்ளது. அதை மேலும் உறுதி செய்யும் விதமாக தற்போது சமூகத்தை சேர்ந்த இருவரும் தலைவர்கள் கூட்டணிக்குள் வந்தால் நிலைமையே மாறும். வட மாவட்டங்களில் கிங் மேக்கராக இருக்கும் பாமக எடப்பாடி பழனிசாமியின் கரங்களை பலப்படுத்தியுள்ளது. கட்சியில் சிறு பிளவுகள் இருந்தாலும் அன்புமணி ராமதாசின் தலைமை வட தமிழகத்தில் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக பார்க்கப்படுகிறது. பலம் இளைஞர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் தலித் வாக்குகள். இவை பாரம்பரியமாக திமுக மற்றும் விசி கவசம் இருப்பவை. அதிமுகவின் வாக்கு வங்கி ஒருபோதும் மாறாத இரும்பு கோட்டை போன்றது. மற்ற கட்சிகளின் வாக்குகள் விஜயால் சிதறும் போது அதிமுகவின் நிலையான வாக்குகள் அக்கட்சியை வெற்றி கோட்டுக்கு அருகில் கொண்டு செல்லும். விவசாயிகளுக்கு நேரடி பலன் தரும் சிறப்பு தேர்தல் வாக்குறுதிகளை தயாரிப்பது. பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னைக்கு வந்து சென்ற பிறகுதான் கூட்டணி வேகம் எடுத்துள்ளது. விஜயின் வருகையால் அதிமுக பாஜக உறவு உடையலாம் என பலரும் எதிர்பார்த்த நிலையில் பியூஷ் கோயல் கையாண்ட டிப்ளோமசி அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. அவர் அமமுக மற்றும் பாமகவை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்தது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளது. சிதறி கிடக்கும் வாக்குகளும் சிதறாமல் நிற்கும் அதிமுக கூட்டணியும் இதுதான் 2026 தேர்தலின் தற்போதைய ஒன்லைன். எடப்பாடி பழனிசாமி அமைத்துள்ள இந்த மெகா கூட்டணி திமுகவின் திராவிட மாடல் கோட்டையை தகர்க்குமா அல்லது முதல்வர் ஸ்டாலின் தனது இண்டி கூட்டணி பலத்தோடு மீண்டும் ஆட்சியை தக்க வைப்பாரா? டெல்டா மண்டலத்தில் எடப்பாடி எடுக்க போகும் அந்த அதிரடி முடிவுதான் தமிழகத்தின் அடுத்த முதல்வரை தீர்மானிக்கும்.